மக்கள் தான் முக்கியமே ஒழிய அரசியல் முக்கியம் இல்லை. சார தெரியுமா? தங்கமணி தெரியுமா? 20 கட்சிகள் இருக்கும். இது ஒரு மாபெரும் கூட்டணி. கூட்டணி பலம்னா மக்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு இந்த ஆட்சி மீது வெறுப்பாக இருக்கின்றார்கள். திமுக ஆட்சியிலே கடுமையான மின்வெட்டு இருந்தது. ஒரே ஒரு வாக்குறுதியை தான் கொடுத்தார்கள். ஜூன்ல இருந்து மின்வெட்டு இல்லாத மாநிலமாக. 5 வருஷம் முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? மக்கள் ஆட்சி நல்லா இருக்கும். 700 800 வரைக்கும் ஒரு நாளைக்கு 500 வர மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 43,000 கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் என்பது கூட மின்சார வாரியத்தில் கூடுதலாக நஷ்டமாகி கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி வந்தது, அந்த நடப்பதை வந்தவுடன் ஒரு தறி கூட பழைய இரும்பு கடைக்கு போகாத அளவிற்கு இந்த தொழிலுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். நீங்க தறி ஓட்டிருக்கீங்களா? எங்க தொழில பூமி தொழில தறி தொழில் தான். எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இதுதான் பிரேக்கு. இது ஆன் பண்ணீங்கன்னா ஏபிபி நாடு தேர்தல் சுற்றுப்பயணத்தில் ஒரு பகுதியாக இன்றைக்கு நாம அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கின்றோம். கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய குமாரபாளையம் தொகுதியில் தான் இன்றைக்கு நாம இருக்கின்றோம். இன்றைக்கு நாம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவுடைய தளபதிகளில் இவர் மிக முக்கியமானவர். அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் அதிமுக நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு தங்கமணி அவர்களைத்தான் இன்றைக்கு நாம சந்திக்க இருக்கின்றோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி தேர்தல் பணிகள் நல்லா போயிட்டு இருக்கு சார். மக்களை போய் சந்திக்கும் போது எப்படி இருக்கு? நிச்சயமா அம்மாவுடைய ஆட்சி, தலைவருடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி அமைய வேண்டும் என்று மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். நாமக்கல் மாவட்டத்தில் 6 தொகுதி வெற்றி பெறுவோம். இது உங்களுக்கு குமாரபாளையம் தொகுதி எப்பவுமே உங்களுடைய கோட்டை. 15 வருஷமா அதை ஒரு கோட்டையாக வச்சிருக்கிறீங்க. அதை தாண்டி அந்த பக்கம் பார்க்கும்போது திமுக கூட்டணியில் 20 கட்சிகள் இருக்கும். இது ஒரு மாபெரும் கூட்டணி, மகா கூட்டணி அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி பலம்னா மக்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு இந்த ஆட்சி மீது வெறுப்பாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் கொலை நடக்காத நாளே இல்லை, பாலியல் நடக்காத நாளே இல்லை, போதை புழக்கம் தமிழகத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த ஆட்சி சென்றால்தான், ஆனால் எடப்பாடியார் வந்தால்தான் மீண்டும் தமிழக மக்கள் பாதுகாக்கப்படுவார் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த கூட்டணி பலம்னா எடுபடாதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா எடுபடாதுங்க, உறுதியாக எடுபடாது. அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடான கூட்டணியாக இருக்கின்றது. தொகுதி பிரிப்பதிலேயே இவ்வளவு காலதாமதம் அவர்களுக்குள் ஒரு மனதளவில் ஒற்றுமை இருக்கின்றது போல் தெரியவில்லை. அது இத்தனை கட்சிகள் இருக்கும்போது இயல்பாகவே கொஞ்சம் லேட்டாகும் தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இயல்பாக இருக்கலாம். மக்கள் அதுக்கெல்லாம் தாண்டி அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த எடப்பாடியார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். மே 4ஆம் தேதி அன்று அதற்கு நிச்சயமாக நல்ல விடை கிடைக்கும். சார், நம்ம 2 நாட்களாக இந்த தொகுதியில் வளம் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் எந்த அளவிற்கு தேர்தல் பரப்புரை பணிகளை தொடங்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கின்றோம். நீங்கள் இந்த 2011, 21 காலகட்டத்தில் அமைச்சராகவும் இருந்தீர்கள், இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாகவும் இருந்தீர்கள். அதிமுக ஆட்சி காலம் இருந்தது. 21, 26லையும் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கும்பொழுது திமுக ஆட்சி காலத்தில் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? தொகுதிக்கு கேட்பவை கிடைக்கிறதா? என்ன நிலை? 11லிருந்து 21 வரை 6 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அதற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். 10 ஆண்டு காலத்தில் நாமக்கல் மாவட்டம் இதுகாரும் இல்லாத அளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலைக்கல்லூரி, அதே போல் மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, தாலுகா அலுவலகம் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். வளர்ச்சி திட்டங்கள் என்று சொன்னால், சாலைகள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை சாலைகளும் 4 வழிச்சாலை, 2 வழிச்சாலை அத்தனை சாலைகளும் போடப்பட்டு இருக்கின்றது. திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு செல்கின்ற சாலை 4 வழிச்சாலையாகவும், கிட்டத்தட்ட பள்ளிப்பாளையத்தை கடக்கின்ற போது வீடுகள் நிறையா இருக்கின்றது, கடைகள் நிறையா இருக்கின்ற காரணத்தினால் அது பாலமாக போட வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை ஏற்று கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவிற்கு பாலத்தை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் அண்ணன் அவர்கள் திருச்செங்கோட்டிலிருந்து குமரபாளையம் செல்கின்ற பாதையில் ஆனங்கூர் என்ற ரயில்வே கடவு இருக்கின்றது. அதற்காக 70 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி கிட்டத்தட்ட அடிக்கல் நாட்டப்பட்டனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பின்னால் இந்த 5 ஆண்டு காலம் நான் சட்டமன்றத்தில் பல முறை கோரிக்கை வைத்தும் கூட அமைச்சர் அவர்கள் தேவையான ஒன்று தான் என்று சொன்னாரே ஒழிய அதை
அண்ணன் அவர்கள் கொண்டு வந்தார் என்ற காரணத்திற்காக அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டார்கள். இப்போ அப்படியே நிக்குது, அது எதுவும் நடக்கல. எதுவுமே நடக்கல. அடிக்கல் நாட்டினோடு நிற்கிது. அடிக்கல் நாட்டினோடு நிற்கிது. இந்த 5 ஆண்டு காலத்தில் என்னுடைய தொகுதிக்கோ மாவட்டத்திற்கோ பெரிய அளவில் இந்த அரசு ஒன்றுமே செய்யவில்லை. ஆக இந்த ஆட்சியை பொறுத்தவரை தொழிலாளருக்கும் இல்லை, வளர்ச்சி திட்டங்களும் இல்லை. ஆக இந்த 5 ஆண்டு காலம் குமராபாளையம் பகுதிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே இது தேவையில்லாத ஆட்சியாக இருக்கின்றது. சார தெரியுமா? தங்கமணி தெரியுமா? சின்ன பசங்களுக்கு கூட நல்லா தெரியுது. எல்லா பசங்களும் சொல்லுவாங்க, போனால் தங்கமணி சார் போகிறாருங்க. எங்கள் தொகுதி முழுக்க முழுக்க விசைத்தறி நிறைந்த தொகுதி. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2001, 2006 முதலமைச்சராக இருக்கின்ற போது அந்த விசைத்தறி எல்லாம் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. அப்பொழுதுதான் முதலாக இலவச வேஷ்டிகளை ஓட்டிக்கொள்ளலாம் என்ற அனுமதி அம்மா அவர்கள் வழங்கினார்கள். அதிலிருந்து 26 வரைக்கும் 21ஆம் ஆண்டு வரை விசைத்தறிகள் தொழிலாளர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்தது. காரணம், அங்கே இலவச வேஷ்டிகளை முழுமையாக விசைத்தறியில் ஓட்டுவதற்கு நமக்கு கிடைத்தது. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன ஆச்சு என்று சொன்னால், சரியாக விசைத்தறியிலே அந்த இந்த இலவச வேஷ்டிகளை உற்பத்தி செய்யப்படவில்லை. உற்பத்தி செய்யப்படாமலேயே அது என்ன செய்தார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு 50% அந்த இங்கேருந்து நம்ம அந்த இலவச வேட்டி சேலைகளை உற்பத்தி பண்ணும்போது தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. ஆமாங்க, மக்களுக்கு இலவச வேட்டி சேலையும் கிடைக்குது. முழுமையாக கொடுக்க முடியுது. விசைத்தறி தொழிலாளர்கள், வேலை கிடைக்குது. பின்னாடி நூற்பாளர்கள், எல்லாத்துக்குமே பணி கொடுக்குது. எல்லாத்துக்கும் பணி கொடுக்குதுங்க. அது மட்டுமல்ல, அந்த விசைத்தறி அதிபரெல்லாம் சிறு சிறு தொழில் செய்கின்றவர்கள் தான், பெரிய தொழிலாளர்கள் கிடையாது. அதெல்லாம் அவர்களேமே தறி ஓட்டி கொண்டு அவர்களேமே குடும்பத்தோடு அந்த தொழிலை செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் முழுமையாக அந்த இலவச வேஷ்டி கொடுக்காத காரணத்தினால் 50% தறிகள் இன்று பழைய இரும்பு கடைக்கு போடப்பட்டு விட்டது. அப்படி போடப்பட்ட காரணத்தினால் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்து விட்டார்கள். அதை நான் பல முறை 5 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நான் குரல் கொடுத்தேன். அதற்கு ஆர்ப்பாட்டம் கூட செய்தோம். ஆனால் அது போன்று இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த உற்பத்தியை முழுமையாக எடுக்காமல் விட்டு விட்டார்கள். அது மட்டுமல்ல, பழைய இரும்பு கடை சிறந்து மட்டுமல்ல, மின்கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். ஏற்கனவே அந்த தொழில் மிகவும் நசிந்து கிடைக்கின்றது. இதுக்கு இடையில் மின்கட்டணத்தையும் உயர்த்தி, அதே போல் ஃபிக்ஸட் காஸ்ட், நிலை கட்டணம் என்று சொல்வார்கள், அதையும் உயர்த்திய காரணத்தினால் முழுமையாக அந்த தொழில் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதை பார்த்து தான் அண்ணன் அவர்கள், நமது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை 1400 யூனிட் இலவசமாக தருகிறோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் அந்த விசைத்தறிகளுக்கு. அப்படி கொடுக்கின்ற போது நாளைய தினம் அண்ணன் அவர்கள் வந்ததுக்கு பின்னால் இலவச வேஷ்டிகளை மட்டுமல்ல, கைத்தறிகளுக்கெல்லாம் திருமணத்தின் போது தாலிக்கு தங்கம் தருவதைப் போல மணமகளுக்கு பட்டு புடவையும் மணமகனுக்கு பட்டு வேஷ்டியும், அதே போல் தீபாவளிக்கு ஒரு சேலையும் வழங்குவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த திட்டமெல்லாம் முழுமையாக வருகின்ற போது விசைத்தறி எல்லாம் பழைய இரும்பு கடைக்கு போனதெல்லாம் மீண்டும் புதுப்பித்து புதிய தறிகளை வாங்கி வேலையும் கிடைக்கும். அந்த சிறு தொழிலாளர்களும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, பொருளாதாரத்திலே முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்க தறி ஓட்டிருக்கீங்களா? எங்க தொழில, பூர்வீக தொழில தறி தொழில் தான். எங்க ஃபாதர் காலத்துல இருந்து விசைத்தறி தான் நாங்கள் போட்டுருந்தோம். நான் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாலே விசைத்தறி தான் போட்டிருந்தோம். நானே நெசிஞ்சிருக்கிறேன், நானே ஓட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். எனக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் இந்த கஷ்டத்தை தெரிஞ்சு ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இந்த குரல் கொடுத்தேன். அந்த 5 ஆண்டு காலம் பழைய இரும்பு கடைக்கு நிறைய போச்சு. மீண்டும் அந்த எடப்பாடி வந்ததுக்கப்புறம் இனிமேல் ஒரு தறி கூட இரும்பு கடைக்கு போகாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஆட்சியாக அதிமுக ஆட்சி இருக்கும். இது பிரேக்கு சார், இதுதான் பிரேக்கு. இது ஆமா, இது ஆன் பண்ணீங்கன்னா இது வந்து லுங்கி. ஒரு லுங்கி நெய்யறதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு நாளைக்கு 6 லுங்கி நெய்யலாம். ஒரு நாளைக்கு 6 லுங்கி. அதான் கணக்கு. கரெக்ட். எத்தனை வருஷம் டையிங் பேட்டில இருந்து இந்த விசைத்தறியில இருந்து எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இந்த தொழில இருக்கின்றோம். இப்ப நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னால் தான் நான் தறியை வந்து நான் பார்த்ததில்லை, என்னுடைய மகனும் என்னுடைய தம்பியும் பார்த்துக் கொள்கிறார்கள். அதான் இன்னும் எங்களுக்கு அந்த தொழில் தான், வேறு தொழில் கிடையாது. ஆமா. உங்களுடைய தொகுதியில எத்தனை பேர் இந்த தறியை நம்பி இருக்கிறாங்க? 1 லட்சம் பேர் இருப்பாங்க. 1 லட்சம் பேர் இருப்பாங்க. அதே போல தறியும் 1 லட்சம் தறி இருந்தது என்று சொன்னால் இப்பொழுது 50,000 தறி தான் இருக்கின்றது. காரணம், இந்த வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால், மின்கட்டணம் உயர்ந்த காரணத்தினால், நஷ்டமடைகின்ற காரணத்தினால் அவர் இந்த தறியை கூட வாங்குவதற்கு ஆள் இல்லாதனால் பழைய இரும்பு கடைக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றார்.
50 வருஷமா கறி ஓட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த கறியோட சத்தமாவே கேட்காது. ஆமா, எங்களுக்கு அது பழகி போச்சு. நாங்க இங்கேயே படுத்து தூங்குவோம். இங்கேயே படுத்து தூங்குவோம். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இல்லையா? ஆமாம் சார். நான் மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சி வந்தது, அண்ணன் எடப்பாடி வந்தவுடன் ஒரு கறி கூட இனிமேல் பழைய இரும்பு கடைக்கு போகாத அளவுக்கு இந்த தொழிலுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். நிச்சயமாக பாதுகாப்பு வழங்கப்படும். அதே மாதிரி தொழிலாளருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். நீங்க இப்போ 5 வருஷம் முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அம்மா ஆட்சியும் நல்லா இருக்கும், மக்கள் ஆட்சியும் நல்லா இருக்கும். 700 800 வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு 500 வர மாட்டேங்குது. அது இப்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன தேவைப்படுது? உங்களுக்கு என்ன தேவை? சார்ட்ட நீங்க ஏதாவது கேட்கணுமா? எங்களுக்கு அந்த தொழில் நல்லபடியாக கொடுக்கணும். இப்போ அந்த ரேஷன் அரிசி இந்த ரேட் சரியா கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே. அதான் சொல்றாங்க. இலவச வேஷ்டி தான் இதில் அதிகமாக ஊட்டுவார்கள். 50% அரசனுடைய ஆர்டர் ஓடுகின்ற போது 50% இது போன்ற லுங்கிகள், டவல், வேஷ்டி என்று ஓடுகின்ற போது 100% வரைக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும். இலவச வேஷ்டிகள் இல்லாத காரணத்தினால் லுங்கி என்றால் எல்லா தரையும் லுங்கி போடுகின்ற போது மார்க்கெட் இல்லாமல் போய்விடுகிறது. வெள்ளை வேஷ்டியாக இருந்தால் அதுவும் மார்க்கெட் இல்லாமல் போய்விடுகிறது. உற்பத்தி அதிகமாகின்ற போது அந்த உற்பத்திக்காக விற்பனை இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் 50% அரசனுடைய இலவச வேஷ்டிகளை ஓட்டுகின்ற போது, அதே போல யூனிஃபார்ம்லாம் ஓட்டுகின்ற போது 50% தறி ஓட்டுகின்ற போது 100% வேலை வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது அந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அதை அண்ணன் அவர்கள் வந்ததுக்கு பின்னால் இந்த உறுதி செய்வோம், உத்தரவாதம் தருவோம். உறுதி பண்றதுக்காக தான் வந்து இந்த இலவச வேட்டி சேலை, திருமணமானவர்களுக்கு இலவச, திருமணமானவர்களுக்கு இலவச பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டி என்பது கைத்தறியில் இணைவது. இப்பொழுது இலவச வேஷ்டிகளையும் கைத்தறியில் நினைக்கின்றார்கள். அதை முழுமையாக விசைத்தறிக்கு வருகின்ற போது அவர்களுக்கு அந்த பட்டு வேஷ்டி, பட்டு சேலை வருகின்ற போது அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு. தீபாவளிக்கும் கொடுக்குறேன், தீபாவளிக்கும் புடவை கொடுக்கின்றார்கள். ஆக 365 நாளும் வேலை கிடைக்கும். இந்த 5 ஆண்டு காலம் மிக கஷ்டமான காலம் அனைத்து தொழிலாளருக்கு. விசைத்தறி தொழிலாளர் மட்டுமல்ல, விவசாய தொழிலாளர் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கடந்த காலத்திலே 150 நாள், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இப்பொழுது 50 நாளாக குறைத்து விட்டார்கள். அண்ணன் அவர்கள் இருக்கின்ற போது, அம்மா இருக்கின்ற போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முழுமையாக கிடைத்தது. முழுமையாக கிடைத்தது மட்டுமல்ல, ஒரு வார காலத்திற்குள் அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது 50 நாட்கள் 30 நாட்கள் என்று கொடுத்துவிட்டு அதுக்கு 3 மாதம் கழித்து தான் சம்பளம் கொடுக்கின்றார்கள். அதைத்தான் அண்ணன் அவர்கள் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 150 நாளாக உயர்த்தி ஒரு வார காலத்திற்கு அந்த சம்பளம் வழங்கப்படும். ஆக விசைத்தறி மட்டுமல்ல, விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் அண்ணன் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். இந்த 5 ஆண்டு காலம் இந்த திமுக ஆட்சியில் நடந்தது என்னவென்று சொன்னால், பள்ளி குழந்தைகளிலிருந்து கல்லூரி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் வரை போதை பழக்கத்துக்கு அடிமையானது தான் இந்த ஆட்சியிலே சாதனை என்றே தவிர, இந்த ஆட்சியிலே இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல மாநிலத்திற்கும் எந்த விதமான சாதனையும் கிடையாது. தொகுதியுடைய உட்கட்டமைப்பு அப்படின்னு வரும்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறீங்க? உதாரணத்துக்கு இந்த பாலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பாலம் வந்து பள்ளிப்பாளையம் நகரம், அதுக்கு முன்னால் ஆலாம்பாளையம், பல கிராமங்களை இணைக்கின்றது. ரோடு அகலப்படுத்துகின்ற போது வீடுகள் நிறைய இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அந்த வீடுகள் அங்கே இருப்பவர்களுக்கு அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்பதற்காக உயர்மட்ட பாலம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவிலே அமைத்து ஈரோடு செல்கின்றவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் செல்கின்ற வழியில் ஏற்பாடு செய்திருக்கணும். அந்த பாலத்தின் ஒரு பகுதி தான் இது. பார்க்கலாமா சார்? தாராளமாக இறங்கி பார்க்கலாம் சார். இந்த பிரிட்ஜை பத்தி தான் சொன்னீங்க. ஆமாங்க, இந்த என்ன டிஸ்டன்ஸ் இதோட? 2 கிலோமீட்டருங்க. 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். இதனுடைய திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு வரை செல்கின்ற இந்த பாதைக்கு, 4 வழி பாதைக்கு கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இந்த பாலம் வந்து பள்ளிப்பாளையம் நகரத்திற்கும் நிறைய கடைகள் இருக்கின்றன, வீடுகள் இருக்கின்றன. அது சிறிய அதிபர்கள் தான் இருக்கின்றார்கள். அதனால் அவர் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாலமாக கொடுத்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக ஈரோடு செல்கின்றவர்கள் டவுனுக்குள், அதாவது நகரத்துக்குள்ளே செல்லாமல் நேராக ஈரோடு செல்கின்ற வகையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி இப்பொழுது 5 ஆண்டு காலம் நாங்கள் கொண்டு வந்த அந்த பாலத்தை கூட ஆரம்பிக்காமல் ஆனங்கூரில் அந்த ரயில்வே கேட்டினுடைய கடவுகளை ஆரம்பிப்பதற்கு 70 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அண்ணன் அடிக்கல் நாட்டினார்கள். அண்ணன் கொண்டு வந்தார் என்ற காரணத்திற்காக அந்த பாலத்தையே நிறுத்திவிட்டார். மக்கள் தான் முக்கியமே ஒழிய அரசியல் முக்கியம் இல்லை. அவர்கள் அரசியலை பார்த்து கொண்டு அந்த மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் மீண்டும் அண்ணன் எடப்பாடி வந்தோடு அந்த பாலம் கட்டப்படும். தொழில்கள் மிகுந்த ஒரு பகுதிங்கிறதுனால இங்கே சாலைகள், பாலங்கள் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது 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 வரல அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் எல்லாத்துலேயுமே ஏற்படும். நிச்சயமாக ஏற்படும். எப்பவுமே ஒரு தொழில் நகரம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல சாலை வசதிகள் சரியாக இருக்க வேண்டும். உள்கட்டமைப்பு சரியாக இருந்தால்தான் அந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி இருக்கும்.
உள்கட்டமைப்பு சரியில்லை என்று சொன்னால் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி அடையாது. அந்த அடிப்படையில் தான் 2 அடிப்படையில் மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதே போல் உள்கட்டமைப்பு ஏற்படுத்துகின்ற போது தொழில் வளர்ச்சி. இந்த பகுதி பள்ளிப்பாளையத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சிறு தொழில்கள் மிக அதிகம். விசைத்தறிகள் கிட்டத்தட்ட 1,00,000 விசைத்தறிகள் இருக்கின்றன. நூற்பாலைகள் கிட்டத்தட்ட ஒரு 50 நூற்பாலைகள் இருக்கின்றன. அதற்கு லாரி போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. அதற்காக உள்கட்டமைப்பு சாலை வசதிகள் செய்தால்தான் அந்த தொழில் மிக சிறப்பாக இருக்கும், அந்த தொழில் வளர்ச்சி அடையும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற போதும் அண்ணன் இருக்கின்ற போதும் பல்வேறு சாலைகளை நாமக்கல் மாவட்டத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக கொமநாடு தொகுதிக்கு இந்த போன்ற சாலைகளை கொடுத்திருக்கின்றார். நாமக்கல் மாவட்டம்னு சொல்லும்போதே நமக்கு இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் கனரக வாகனங்கள் தொழிலும் வந்து பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க? இன்னும் என்ன தேவைப்படுது? என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? சிட்கோ ஒன்று கொண்டு வந்து அதில் அவங்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டு அங்கே அந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு உள்கட்டமைப்பெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றோம். அம்மா இருக்கின்ற போது அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அண்ணன் இருக்கின்ற போது அதை முடித்து அந்த திட்டம் துவங்கப்பட்டு இருக்கின்றது. அப்படி துவங்கப்பட்ட காரணத்தினால்தான் இந்த பகுதியிலே ஆட்டோமொபைல் மட்டுமல்லாமல் ரிக்கு அதே போல் லாரிகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி நாமக்கல் மாவட்டம். அதற்கு சாலை வசதிகள் வேண்டும். அந்த சாலை வசதிகள் இங்கே கொமராவளியின் தொகுதி மட்டுமல்ல, திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் செல்கின்ற சாலை, திருச்செங்கோட்டிலிருந்து வேலூர் செல்கின்ற சாலை, திருச்செங்கோட்டிலிருந்து ராசிபுரம் செல்கின்ற சாலை, திருச்செங்கோட்டிலிருந்து சங்ககிரி செல்கின்ற சாலை, சுற்றுவட்ட சாலை என்று கொண்டு வந்த காரணத்தினால தான் இன்று அந்த தொழில் விரிவாக்கப்பட்டு அந்த தொழில் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது அம்மாவும் அண்ணன் எடப்பாடியாரும் கொண்டு வந்த உள்கட்டமைப்பு தான். இந்த இந்த 5 ஆண்டுகள் ஒன்றும் பெருசா இல்லையா? நாளில் எந்த ரோடும் போடல, இருக்கிற ரோட்டை மெயின்டைன் பண்ணாங்களே ஒழிய புதுசாக எதுவுமே போட கிடையாது. கேட்டால் நாங்கள் போதமலைக்கு போட்டோம்னு என்று சொல்லுவாங்க. அதுவும் அதிமுக ஆட்சியிலேயே உருவாக்கப்பட்டது. மத்திய அரசில் அப்பொழுதே நம்ம அனுமதி வாங்கிவிட்டோம். ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அவர் கொண்டு வந்திருக்கின்றார். 2011 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் ஆட்சி வந்தபோது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மின் தட்டுப்பாடு நிலை இருந்துச்சு. ஆனால் 2021 மீண்டும் திமுக ஆட்சி வரும்போது தமிழகம் மின்மிகை மாநிலமாக அப்போதே இருந்தது. இதுக்கு நடுவில் உங்களுடைய அந்த ஒரு மின்சாரத்துறை அமைச்சராக உங்களுடைய பணி இருக்குல்ல, அதில் எப்படி அந்த மின்மிகை மாநிலம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி கொண்டு வந்தீங்க? 2011ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் வருகின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மெகாவாட் அளவிற்கு நமக்கு உற்பத்திக்கு மேல் நமக்கு தேவைப்பட்டது. அதனால தான் திமுக ஆட்சியிலே மின்வெட்டு கடுமையான மின்வெட்டு இருந்தது. 2001-2006ஆம் ஆண்டே அம்மா அவர்கள் மின்மிகை மாநிலமாக வைத்திருந்தார்கள். 2006 நிதிநிலை அறிக்கையிலே அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையிலேயே சொல்லியிருக்கின்றார்கள், தமிழகம் இனிமேல் மின்வெட்டு வராது, மிகை மாநிலமாக இருக்கிறது என்று. அதற்கு பின்னால் 5 ஆண்டு காலம் அவருடைய நிர்வாகம் சீரழிந்த காரணத்தினால் கடுமையான மின்வெட்டு வந்து அதுவும் மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற தொழிலெல்லாம் முழுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. 2011ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் வருகின்ற போது ஒரே ஒரு வாக்குறுதி தான் கொடுத்தார்கள், 2 ஆண்டுகள் பொறுத்து கொள்ளுங்கள், நான் தமிழகத்திலே மின்வெட்டு இல்லாத மாநிலத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொல்லி அதே போல் 2 ஆண்டு காலத்தில் வந்தவுடனே 40% மின்வெட்டை குறைத்தார்கள். அதற்கு பின்னால் 2 ஆண்டு காலத்தில் உற்பத்தி எல்லாம் அதிகப்படுத்தி அதே போல் லைன் கொண்டு வர வேண்டும். இப்போ வட இந்தியாவிலிருந்து நமக்கு மின்சாரம் வர வேண்டும் என்றால் அதுக்குண்டான தடவழி இல்லாமல் இருந்தது. அதை அம்மா அவர்கள் வேகமாக அன்றைய பாரத பிரதமத்தில் பேசி உடனடியாக அந்த பணியை முடித்த காரணத்தினால் 2014 ஜூனில் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக உருவாக்கி காட்டினார்கள். 2015 பல மின் திட்டங்கள் வந்தன. 2016 5 ஆண்டு காலம் மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கி மின்மிகை மாநிலமாக உருவாக்கி காட்டினார்கள். அதில் இதெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 மெகாவாட் இருக்கின்ற இந்த அதாவது நீர் மின் திட்டத்தை பொறுத்தவரை அம்மா அவர்கள் கொண்டு வந்தது. இது போன்று நிறைய கொண்டு வந்த காரணத்தினால் இது தண்ணீர் இருக்கின்ற போது 30 மெகாவாட் முழுமையாக செலவு குறைவாக உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த திட்டம். இதற்கு பின்னால் அம்மா அவர்கள் நீர்மின் திட்டத்தை ஊட்டியிலே செயல்படுத்தினார்கள். நாங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிந்து கூட அந்த திட்டத்தை முழுமையாக 500 மெகாவாட் வர வேண்டியது முழுமையாக உற்பத்தி செய்யாமல் செய்யாமல் இருக்கின்றார்கள். ஆக இந்த நிர்வாகத்தை பற்றி கவலைப்படாமல், மின்வெட்டை பற்றி கவலைப்படாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுக்கு என்பது இதெல்லாம் ஒரு உதாரணம். இந்த பேரேஜ் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த பகுதியில் எத்தனை இருக்கிறது, இதோடைய பயன் என்ன? தண்ணீர் அதிகமாக இருக்கின்ற போது ஒரு வருடத்தில் ஒரு மாத காலம் மட்டும் பராமரிப்பதற்காக தண்ணீர் நிறுத்தி விடுவார்கள். மீதி 11 மாத காலம் இதில் ஒவ்வொரு பேரேஜிலும் 30 மெகாவாட் அளவிற்கு மின் உற்பத்தி செய்கின்றார்கள். அதனால் இதுவும் விலையும் குறைகின்றது, உற்பத்தி செலவும் குறைகின்ற காரணத்தினால் மக்களுக்கு கொஞ்சம் நாம் அந்த மின் உற்பத்தி அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, குறைவாக இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி மின் கட்டணம் உயராமல் பார்த்து கொண்டோம்.
ஆனால் இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் வந்தால் மின் கட்டணம் உயராது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது வந்தவுடன் 56% உயர்த்தினார்கள். அதற்கு முன்னால் வருடத்திற்கு 5% என்று உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அதிமுக ஆட்சியில் இருந்த கடனை விட இப்போ அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட மின் கட்டணம் உயர்ந்தனால் 20,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் வருகின்றது. மாநில அரசு ஒரு 13,000 கோடி ரூபாய் அளவிற்கு மானியம் கொடுக்கின்றது. அதுபோக ஒரு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு மின்சார வாரியத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 43,000 கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் வந்தும் கூட மின்சார வாரியத்தில் கூடுதலாக நஷ்டமாகி கொண்டிருக்கின்றது. எங்கள் காலத்தில் 10,000 கோடி 12,000 கோடி என்றால் இப்போ 15,000 கோடி அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது காரணம் நிர்வாக திறமை இல்லாத காரணத்தில். இந்த முறை நீங்கள் வந்து அதிமுக ஆட்சி அமைந்தால் எப்படி மின்சாரத்துறையை வந்து சீரமைக்கணும்னு நீங்கள் திட்டங்கள் வச்சுருக்கீங்க? நிறைய மின் திட்டங்கள் இருக்குது. அதை வேகப்படுத்தி அந்த திட்டத்தை கொண்டு வரும். ஏனென்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் தான் அந்த சத்தீஸ்கர்லேருந்து 6,000 மெகாவாட் கொண்டு வந்த அந்த ரயில் இந்த மின்பாதை அமைத்தோம். அப்பொழுது திமுக உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள், இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது, இதை புதைவடை தளமாக பண்ண வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கூட இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற போது கவன ஈர்ப்பு தன்மை கொண்டு வந்து பேசினார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், வளர்ந்த அமெரிக்கா நாட்டிலே கூட இது போன்ற உயர் மின்னும் கொண்டு செல்கின்ற போது புதைவடை தளமாக கொண்டு செல்ல முடியாது, அங்கேயே இருக்கின்றது. கேரளாவில் கூட அவர்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதே போன்று தான் உயர்மின் கோபுரம் அமைத்து தடவழி கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் இதுக்கு மாற்று வழியே கிடையாது. அது விவசாயிகளுக்கு இதுகாரம் இருந்ததை விட நஷ்டீடு அதிகமாக கொடுப்பதற்கு தென்னை மரத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் ஒரு மரத்துக்கு கொடுக்கின்ற அளவுக்கு பேசணும். அப்பொழுது இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணி ஒரு 75-80% பணிகள் முடிந்ததுக்கு பின்னால் போராட்டம் பண்ணி நிறுத்தி விட்டார்கள். இவர்கள் வந்தவுடன் எதற்காக போராட்டம் செய்தார்களோ அதையெல்லாம் மறந்துவிட்டு ஆட்சிக்கு வந்து ஒரு வார காலத்திற்குள்ளேயே காவல்துறையை வைத்து எங்கெல்லாம் இன்னும் பணி நிறைவேறாமல் இருக்கிறதோ அந்த பணியெல்லாம் உடனடியாக ஒரு 3 மாத காலத்திலே முடித்தார்கள் என்றால் இதை முழுக்க அரசியலுக்காக பண்ணியதான ஒழிய மக்களுக்கு இவர்கள் நினைத்திருந்தால் அந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் கொண்டு வந்திருந்தால் அந்த 5 ஆண்டு காலத்தில் இன்னும் உற்பத்தி அதிகப்படுத்தியிருக்க முடியும், இன்னும் மின்சாரம் குறைவான விலையில் நாங்கள் பெற்றிருக்க முடியும். இப்பொழுது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றார். இங்கே உற்பத்தியை அதிகப்படுத்தாமல் வெளி மார்க்கெட்டில் அதிக அளவுக்கு வாங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால தான் அந்த நஷ்டத்துக்கு காரணம். குமாரபாளையம் தொகுதி மட்டும் இல்லாமல் நாமக்கலுடைய அனைத்து தொகுதிகள்லையுமே வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த தொகுதிகளுக்கு உங்களுடைய டாப் 3 அல்லது டாப் 5 வாக்குறுதிகள் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? இந்த பகுதியை வந்து விசைத்தறி நிறைந்த பகுதி. அவர்களுக்கு அந்த விசைத்தறிக்கு மூலப்பொருளாக இருப்பது டையிங் ஃபேக்ட்ரி, சாய தொழிற்சாலை. இந்த சாய தொழிற்சாலை என்பது கைத்தொழிற்சாலை மதிப்போடு தான், சிறு தொழில் தான், பெரிய பெரிய தொழில் கிடையாது. அங்கே கைத்தொழிலாக அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கோடை காலத்தில் இது போன்று தண்ணீர் வருகின்ற போது அந்த சாயப்பட்ட தண்ணீரில் கலந்து கொள்ளுகின்ற காரணத்தினால் குடி தண்ணீருக்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. அதற்காக மாண்புமிகு அம்மாவில் இருக்கின்ற போது 200 கோடி ரூபாயில் ஒரு 5 மாவட்டங்களுக்கு, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் என்று 5 மாவட்டங்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதை சுத்திகரிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். அதற்கு நாமக்கல் மாவட்டத்தில் கூட முதல் கட்டமாக நிதி 50 லட்சம் ரூபாய் 50 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். ஆனால் எங்கே சென்றாலும் அரசியல் செய்து கொண்டு மக்கள் அந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு மக்களை தூண்டிவிட்டு அதை செயல்படுத்த முடியாமல் விட்டார்கள். கடந்த காலத்தில் அம்மா இருக்கின்ற போது, அண்ணன் எடப்பாடி இருக்கின்ற போது அதுக்கான இடத்தை தேர்வு செய்து அதற்காக டெல்லிக்கு அனுமதிக்கு அனுப்பி அந்த ஃபைல் அங்கே இருக்கின்றது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அதை அப்படியே நிறுத்திவிட்டார்கள். இந்த குமரபாளையம் தொகுதியில் மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்று சொன்னால் அந்த கழிவுநீர் பிரச்சனை தான். அதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதுக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் மத்திய அரசோடு பேசி அந்த நிரந்தர தீர்வு இந்த ஆண்டுக்கு நிச்சயமாக இந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் செய்து முடிப்போம். உங்கள் தொகுதின்னு இல்லாமல் இந்த 6 தொகுதிகள்லையுமே சுற்றி சுழன்று எல்லா இடங்கள்லையும் பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கிடையில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அதே போல் வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.